الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பிறகு எங்கள் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள், இறை வழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இன்னும் அந்த நல்லடியார்களான சஹாபாக்கள் அவர்களுடைய வழிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிய எனது விடயத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தௌபா, பாவ மன்னிப்பு கோருதல் தானே. இது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம், மகத்தான ஒரு வணக்கம். இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம், எல்லோருக்கும் தேவையான ஒரு வணக்கம். இதுல இருந்து யாரும் தேவையற்றவராக இருக்க முடியாது. மனிதன் ஏன் தௌபா செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஏனெனில் மனிதன் பலகீனமானவன். எப்போதும் அவனால் தவறு நிகழக்கூடியதாக இருக்கின்றான் மனிதன். அவனுடைய இயல்பு அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறான். மனிதன் எப்பவும் தவறு இழைக்கக்கூடியவனாகவே இருக்கின்றான். அது எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனால் தவறு நிகழலாம். ஆகையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்களான மனிதர்கள் அனைவரும் தவறு இழைக்கக்கூடியவர்களே. வகைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன், அந்த தவறு இழைக்கக்கூடியவர்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு கூறக்கூடியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்ப இந்த தௌபா இருக்கின்றதே, அதுதான் எங்களுடைய உள்ளத்தை தூய்மை செய்யக்கூடிய வழி. அடுத்தது, நாம் செய்யக்கூடிய பாவங்களின் அந்த விளைவுகளை போக்கிவிடக்கூடியது எது? தௌபா தானே. உள்ள தூய்மை வேணும் என்றால், நாம் செய்த பாவங்கள் அழிந்து விட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தௌபா செய்ய வேண்டும். அப்ப இந்த தலைப்பு இந்த தௌபாவாகிறது. நான் உங்களுக்கு அதிகமாக இங்கே சொல்ல போறது என்ன, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தௌபா பற்றி பேசியிருக்கிறார்கள். அதை ஒருவர் சுருக்கமாக எடுத்து நெட்லே போட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து சிலவற்றை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இமாம் இப்னு தைமியா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை சொல்லி காட்டி, சூரத்து நூர் 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு மூமின்களே, நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின்பால் தௌபா செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின்பால் என்ன தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அப்ப இந்த தௌபா என்பது பாவிகள் மட்டும் செய்யக்கூடிய செயல் அல்ல. பாவம் செய்யக்கூடியவர்கள் மாத்திரம்தான் தௌபா செய்யணும் என்று இல்லை. மாறாக நற்செயல் செய்து நல்வழி நடக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட என்ன தௌபா செய்ய வேண்டும். அவர்களும் தௌபா செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், லைஸத் தௌபத்து மின் ஃபிஅலி ஸய்யிஆத்தி ஃபகத் கமா யظن كثير من الناس.
அநேகமான மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே, தௌபா என்பது தீய செயலிலிருந்து செய்யக்கூடியதுதான் தௌபா. ஒருவர் தீய செயலை செய்துவிட்டால் அதிலிருந்து தௌபா செய்வதுதான், அதுக்கு பேரு தான் தௌபான்னு நினைச்சு வச்சிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அதிகமான மக்கள். இது தவறு, அப்படி அல்ல. இன்னமா ஃபீமா யஃபஅலுல் அப்து மினல் கபாயிஹ். அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, தீய செயல்களை செய்தால், தவறுகளை செய்தால் அதில் இருந்து நீங்குவதற்குத்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தௌபா என்று தெரிந்து வச்சுன்னா அது தவறானது. ஒருவரை பார்த்து இப்ப ஒரு உதாரணம் இப்ப கொடுக்குறாங்க. ஒருவரை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து யா அஹி துப் இலல்லாஹ், நீ அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள் என்று சொன்னால் அந்த மனிதன் உங்களுக்கு சொல்லுவான், அதூபு இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின்பால் தௌபா செய்வதா? எதற்காக? ஹல் தரானி ஜாலிசன் ஃபீ ஹம்மாரத்தின் அவ் அஷ்ரபுல் ஹஷீஷ் அவில் முஹத்திராத், நீ என்னை அதாவது மது விற்கக்கூடிய தானத்தில் நீ என்னை பார்க்கின்றாயா? அல்லது பார் என்று சொல்வார்கள், பாரில் நான் அமர்ந்திருக்கக்கூடிய என்னை நீ பார்க்கின்றாயா? அல்லது நான் போதை பொருட்களை உபயோகிக்கக்கூடியனாக நீ என்னை பார்க்கின்றாயா? அப்ப இப்படித்தான் அநேகமாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப தௌபா என்பது யாரு? குடிகாரன், அல்லது என்ன விபச்சாரம் செய்யக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன், சூது விளையாடக்கூடியவன், இப்படிப்பட்டவர்கள் தான், வட்டி அருந்தக்கூடியவன், இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன அது இது போல பெரிய பாவங்களை செய்யக்கூடியவங்க தான் தௌபா செய்யணும். அப்படி இல்லாம இந்த இந்த மாதிரியான செயல்கள் செய்யாதவர்கள், ஒருவர் என்ன குடிக்கிறார் இல்ல, விபச்சாரம் செய்கிறார் இல்ல, கொலை கொலை கொள்ளை போன்ற செயல்களை செய்கிறார் இல்ல, ஒருவருக்கு அநியாயம் செய்கிறார் இல்ல, அப்ப அப்படிப்பட்டவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், நான் என்ன சரியாத்தான் இருக்கிறேன், நான் எதுக்கு தௌபா செய்யணும் என்று சிலவங்க நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அதான் நீங்க சொல்றாங்க. இப்ப இமாம் சொல்றாங்க, பரி தௌபத்து மின் தர்கில் ஹசனாத் அல் மஅமூர் பிஹா, மாறாக தௌபா அதாவது தவறான தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் மாத்திரம்தான் தௌபா செய்யணும் இல்ல, மாறாக என்ன அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட செயல்களை விடக்கூடியவர்களும் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வால் ஏவப்பட்ட செயல்கள், அல்லாஹ் எங்களை செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கின்றானே, அப்படிப்பட்ட செயல்களை விடுவதன் மூலமாகவும் தௌபா செய்ய வேண்டும். நற்செயல்கள் நற்செயல்களை விடுவதன் மூலமாகவும் நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவு ஒரு ஒரு அதாவது நல்ல வார்த்தை என்று சொல்லி பாருங்க. அதாவது தௌபா என்பது தீய செயல்கள் என்று மாத்திரமல்ல, மாறாக அல்லாஹ்வால் ஏவப்பட்ட நற்செயல்களை விடுவதற்கும் தௌபா அவசியமாக இருக்கின்றது. பிறகு சொல்றாங்க, கம் மின் ஹசனத்தின் நஹ்னு உமிர்னா பிஹா தரக்னா, எத்தனையோ நமக்கு ஏவப்பட்ட நற்செயல்களை நாம் விட்டு விடுகின்றோம். வலம் நஅப பிஹா வஸ்தக்லல்னா பிஅஹமியத்திஹா, நாம் அதை கணக்கெடுக்காமல் இருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பலனை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். இப்படியாக நாம் எவ்வளவு அதாவது நன்மைகளை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை சொன்னாங்க, லம்மா சமிஅ ஹதீஸ் அஸ்ஸலாஹ் அலல் ஜனாஸா வமா ஃபீஹா மினல் அஜ்ர், ஜனாஸா பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜனாஸா சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை அவர்கள் செய்மடுத்து அதற்கு வழங்கப்படக்கூடிய கூலி அதை அவர்கள் அறிந்ததும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒருவர் ஹதீஸ், அதாவது ஜனாசா பத்தி சொல்லப்படுகிறது. ஒருவர் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை. ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாசாவை துயர்ந்து சென்று அடக்கம் செய்யும் வரைக்கும் இருந்தால் 2 நன்மை என்று
2 கீராத்துக்கள் என்று சொல்றாங்க. இப்ப கீராத் என்று சொன்னால் அது அளவு சொல்லும் போது வந்து என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜபல் உஹதை போன்று, உஹது மலையை போன்று கூலி. சரிதானே? அப்ப ஒரு கீராத்து அதனுடைய அளவு வந்து என்ன? உஹது மலை அளவு. அப்ப அ ஒருவர் தொழுகையோடு நிறுத்திக் கொண்டா ஒரு கீராத்து கிடைக்கும். தொழுகை அ ஜனாசாவை தொழுதுவிட்டு அந்த ஜனாசாவுடன் சென்று அடக்கம் செய்யும் வரைக்கும் அங்கே இருந்தால் அவருக்கு 2 கீராத். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, "ضيعنا قراريط" எத்தனையோ கீராத்துக்களை நாம் வீணாக்கிக் கொண்டோம். அதிகமான கீராத்துக்களை நாம் வீணாக்கிக் கொள்கின்றோம் என்று அ யார் சொல்றாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. உமருடைய மகன் அப்துல்லா பின் உமர் இப்படி சொல்றார். அப்துல்லா பின் உமரை பற்றி மிகவும் பிரபலியமான செய்தி தான், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை அணுவாக பின்பற்றதுக்கு முயற்சி செய்வார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை அணுவாக பின்பற்றக்கூடியவர். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பயணத்துல ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு இடத்துல இறங்கி இருப்பாங்க. பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அந்த பயணத்துல ஒரு தேவைக்காக வேண்டி அங்க இறங்குறாங்க. சரியா? அப்ப அப்துல்லா பின் உமர் என்ன செய்வாங்க, அந்த வழியில சென்றால், இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க, நாமளும் இறங்கி செல்வோம் அப்படின்னு சொல்லி இறங்குவாங்க. சரியா? அவங்களுக்கு தேவையில்ல. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க, அதனால இறங்கி செல்வோம். அந்த அளவுக்கு வந்து என்ன சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடியவர். யாரு? அப்துல்லா பின் உமர். இப்ப அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, நாம் அதிகமான கீராத்துக்களை வீணாக்கி கொண்டோம் என்று சொல்றார். சரியா? அதிகமான நன்மையான விஷயங்களை நாம வீணாக்கிக் கொள்கின்றோம் என்று சொல்றார். இது வந்து யாரு? அப்துல்லா பின் உமர். சரியானே? சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர். எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய எத்தனை கீராத்துக்கள் வந்து அழிஞ்சிருக்கும்? எத்தனுடைய சுன்னாக்கள் வந்து நாம் வீணாக்கிக் கொண்டிருப்போம்? அ எத்தனையோ நன்மையான செயல்கள் நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். இப்ப அதிகமான மக்கள் ஷேக் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதிகமான மக்கள் வந்து என்ன? அதிகமான அல்லாஹ்வால் ஏவப்பட்ட செயல்களை அவர்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார். சரிதானே? அந்த செயல்கள் அல்லாஹ்வால் ஏவப்பட்டது. அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்களா இருக்கும். உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட சொல் அ அல்லது செயல். உள்ளமும் வந்து என்ன பேசுகின்றது, உள்ளம் செயல்படுகின்றது. அப்படிப்பட்ட செயல்கள் இவைகளை நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம். சரிதானே? அதே போட்டு சொல்றாங்க, அந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட சொல் என்னவென்றால், உதாரணத்துக்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. அதே போல வந்து மலாய்க்கமார், அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், இறுதி நாள், விதியை பற்றி நம்புவது, மறுமை நாளில் அல்லாஹ் திரும்ப நம்மளை எழுப்புவான் என்றெல்லாம் நம்புவது. இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல். இதனால் வந்து என்ன, நாம உள்ளத்தால் இதை நம்புகின்றோம். உள்ளத்தின் செயல்கள் என்னென்றால், ஹஷ்யா உள்ளச்சம், ஆசை அர்ரஹ்பா, வர்ரஜா ஆதரவு வைத்தல், அல் ஹவுஃபு பயப்படுதல், அத்தவக்குல் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டுதல், அல் இனாபா அல்லாஹ் பக்கம் மீளுதல், தௌபா செய்தல், இலா கைரி தாலிக். இது அல்லாத இவ்வளவு செயல்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள். சரிதானே? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட சொல், செயல் இதில் இது அனைத்தும் வந்து என்ன, அல்லாஹ் புறத்தில் வந்த செயல்களாக இருந்தால், அல்லாஹ் ஏவப்பட்ட செயல்களாக இருந்தால், அல்லாஹ் ரசூலால் வந்த நதி ஏவப்பட்டதாக இருந்தால், அவைகளை செய்வதன் மூலம் நம்மளுக்கு நன்மை கிடைக்கின்றது. அவைகளை நாம் பாழாக்குவதன் மூலம் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மைகள் நம்மை விட்டு அடைந்து விடுகின்றது. பிறகு இமாம் இப்னு தய்மிய்யா அவங்க சொல்றாங்க, وَقَدْ لَا يَعْلَمُونَ ذَلِكَ مِمَّا أُمِرُوا بِهِ إِمَّا لَا يَعْلَمُ أَنَّ هَذَا مِمَّا أُمِرَ بِهِ جَهْلًا مِنْهُ
அவ் யஅலமூன அல் ஹக்க வலா யத்தபிஊன். அப்ப இப்படியாக மனிதர்கள் இந்த செயலை வீணாக்குகின்றார்களே, அல்லாஹ்வுடைய ஏவல்களை உதாசீனம் செய்கின்றார்களே, அது ஒன்றில் அவர்கள் அறியாத்தன்மையால அப்படி செய்யலாம். அறியாத்தன்மையால செய்யலாம். அவருக்கு தெரியாது ஒருவன் எப்படி அந்த செயல்களை விடுகின்றான் என்றால், இது ஒன்று அது அது அறிவு இருக்காது. அல்லது அவனுக்கு அறிவு இருக்குது. உண்மையை விளங்கி இருக்கின்றான். அதுதானே? அதை அவன் பின்பற்றுகின்றான் இல்லை. உண்மையை அறிந்திருக்கின்றான். ஆனால் அதை அதன்படி செயல்படுகின்றான் இல்லை. அங்கே சில நேரம் அவனுக்கு அது எடுத்து சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய அந்த அந்த ஏவல்களை அவனுக்கு எடுத்து சொல்லப்படும். அதை கேட்கின்றான். அதை அறிந்து வைக்கின்றான். ஆனால் அவனுக்கு அதிலிருந்து தௌபா செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த செயல்களை அவன் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த செயல்களை உலமாக்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் விடக்கூடாது, செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் நின்று என்ன தௌபா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்படியாக அவனுடைய செயல்கள் அழிந்து போய்விட்டது. அத்தோடு ஷேக் சொல்கின்றார்கள், ويكونون إما ضالين بعد العلم النافع مثل النصارى. இப்ப ஒருவர் என்ன தெரியும், இது அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ் ரசூல் ஏவிய விடயங்கள், இதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். ஆனால் அவன் அவனுடைய மனோ இச்சைப்படி அவன் செல்கின்றான். மனோ இச்சைப்படி நடக்கின்றான். இல்ல மன்னிக்கவும். இப்ப ஒருவன் அறியாம தன்மையின் காரணத்தினால் அந்த செயல்களை விடுகின்றான் நாங்க சொன்னோம். அல்லது அறிந்து கொண்டு அதை விடுகின்றான். அறிந்து கொண்டு அந்த செயல்களை உதாசீனம் செய்கின்றான். இப்படியாக பார்க்கும்போது இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஃபயகூனூன இம்மா ضالين بعدم العلم النافع. ஒன்றில் அவர்கள் வழிகேட்டில் செல்வார்கள். ஏன்? அது சம்பந்தமான தெளிவான அறிவு இல்லாத காரணத்தினால். தெளிவான அறிவு இல்லாத காரணத்தினால். அதுதானே? உதாரணத்துக்கு சொல்வது என்றால் நசாராக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட நசாராக்கள். நசாராக்கள் தாலூன் என்று சொல்லப்பட்டார்கள். ஏன்? காரணம் என்னென்றால் அவர்கள் அதாவது அதாவது மார்க்கத்தில் இல்லாதவர் செயல்களை எல்லாம் செய்தார்கள். அறிவில்லாத காரணத்தினால சில செயல்களை அது வணக்கமில்லை, அதை வணக்கமாக எடுத்துக்கொண்டு செய்தார்கள். சரிதானே? அது மார்க்கமாக்கப்படாத செயல்களை மார்க்கமாக்கி கொண்டார்கள். காரணம் என்னன்னா அவங்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால். சரியா? இதே போல ஒன்றில் இப்ப இவர்கள் யாரு? வழிகேடர்கள். இவர்கள் வழிகேடர். ஏனென்றால் அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்ற பிரகாரம் அவர்கள் நடக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் வழிகேட்டில் சென்று விட்டார்கள். வஇம்மா மக்தூபன் அலைஹி, அல்லது இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களாக ஆகுவார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களாக ஆகுவார்கள். ஏன் அது சொல்றாங்க? பிமுஆனதத்தில் ஹக்கி பஅத மாரிஃபத்தி. அறிவை அறிந்ததுக்கு பிறகு, அறிவு அவங்களுக்கு சேர்ந்ததுக்கு பிறகும் அந்த ஹக்கை மறுத்த காரணத்தினால், ஹக்கை உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் நடந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாகுவார்கள். அதாவது யகூதிகள், வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு சத்தியம் தெரிந்திருந்தது. யூதர்களுக்கு சத்தியம் எதென்று தெரிந்து கொண்டும் அவர்கள் மறுத்தார்கள். தெரிந்து கொண்டும் அவர்கள் மறுத்தார்கள். ஆகையால் தான் அவர்கள் மக்தூப் அலைஹிம் என்று சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள். அப்ப இந்த உம்மத்திலேயும் என்ன சொல்ற அர்த்தம் என்னவென்றால், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்திலேயும்
சிலர் வந்து என்ன அறிவில்லாமல் சில செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணர்த்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்றால் அவர் இனி அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு ஒருவேளை வந்து மன்னித்து விடலாம் தானே. ஆனால் உணர்த்தப்பட்டதுக்கு பிறகும் அவங்க அதே போக்கில் இருக்கக்கூடாது. அவங்க தன்னுடைய அந்த பிழையான போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிதானே. இன்னும் சிலர் எப்படி நினைத்தால் உணர்த்தப்படுகின்றது, அவனுக்கு உண்மை சத்தியம் எது என்று தெரியும், தெரிஞ்ச பிறகும் அப்படியான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து தௌபா செய்யாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள். பிறகு ஷேகுல் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க இன்னொரு செய்தி, அடியான் எப்போதும் தௌபா செய்ய வேண்டும், எப்போதும் தௌபா செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றான். ஒரு முஸ்லிம் எப்போதும் அவன் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்க ஒட்டுமொத்தமாக என்ன செய்யுங்க, முஃமின்களே ஒட்டுமொத்தமாக தௌபா செய்யுங்கள், ஏன் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. இப்ப இதுல வந்து என்ன, எப்போதும் தௌபா செய்ய கடமைப்பட்டுள்ளான். புகாரிலே வந்திருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹ் அவ் தூபு இலா ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பு பால், உங்களுடைய இரட்சகன் பால், அல்லாஹ்வின் பால் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை யாரை பார்த்து சொல்றாங்க? பாவிகளை பார்த்து சொல்றாங்களா? அல்லது விபச்சாரிகளை பார்த்து சொல்றாங்களா? அல்லது வந்து என்ன, இந்த கஃபேல உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவங்கள பார்த்து சொல்றாங்களா? அல்லது மதுச்சாலைகள்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கள பார்த்து சொல்றாங்களா? இல்ல, யாரை பார்த்து சொன்னாங்க? யா அய்யுஹன் நாஸ் தூபு இலா ரப்பிக்கும். மக்களே உங்களுடைய இரட்சகன் பால் தௌபா செய்யுங்கன்னு சொல்லி யாரை பார்த்து சொன்னாங்க? யாரு? பெரும் பெரும் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள். அவங்கள வந்து என்ன, அப்ரார்கள், அத்கியாக்கள், அதாவது தக்குவாதாரிகள், நல்ல தக்குவாதாரிகள், சித்திகீன், ஷுஹதா, சித்திகீன்கள், உண்மை பேசக்கூடிய சித்திகீன்கள், இன்னும் சாலிஹீன் என்ற நல்லடியார்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இருந்தாங்க. அப்ப அவங்கள பார்த்து தான் சொன்னாங்க. அதுதானே. இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், தௌபா என்பது இந்த பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, நன்மை செய்யக்கூடிய நல்லடியார்களும் வந்து என்ன, தௌபா செய்ய வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்கின்றார்கள், அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹ். அல்லாஹ்வின் பால் நீங்க தௌபா செய்யுங்க. ஃபவல்லதி நஃப்ஸி பியதி. எவன் கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ஒரு தினத்தில் நான் 70 மடங்குக்கு மேல் நான் தௌபா செய்கின்றேன். அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒரு நாளையில் நான் 70 மடங்குக்கு மேல் நான் தௌபா செய்கின்றேன். இன்னொரு ஹதீஸில் வந்து இருக்கின்றது, 100 மர்ரா, 100 தடவைக்கு மேல் நான் தௌபா செய்கின்றேன் என்று வந்திருக்கின்றது. இன்றைக்கு யார் இதை செய்வது? நாம் அந்த அளவுக்கு செய்கின்றோமான்னு கேட்டால் இல்லை. எல்லோருமா இதுக்கு வந்து என்ன, நாம் அதாவது வந்து இதிலே பொடுபோக்காக இருக்கின்றோம். சரிதானே. சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லா யுகானு அலா கல்பி. சில நேரம் என்னுடைய உள்ளம் வந்து என்ன, மூடப்படுவது போன்று இருக்கும். உள்ளம் மூடப்படுவது போன்று இருக்கும். அதாவது உள்ளம் வந்து என்ன, சரியான முறையில் வந்து என்ன, இயங்காத மாதிரி. இயங்குன்றால் அதாவது வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்ப சிலருக்கு வந்து சளி நோய் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து என்ன, உள்ளம் வந்து என்ன, மூச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. சரிதானே. இப்ப சொல்றாங்க, அதே போல வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளம் வந்து என்ன, மூடுவது போல இருக்கும். அதாவது வந்து என்ன, அவங்களுடைய உள்ளம். அப்ப இதா கான ஹாதா ஹுவ அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்னவென்றால்,
ஷேக் ஹுசைன் அதாவது இப்னு தைமியா அவங்க சொல்றாங்க ரஹிமஹுல்லாஹ், இதான் ரசூல்லா. ரசூல்லா சொல்றாங்க, இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய மனிதன் இரவு பகல் அவனுடைய வாழ்க்கையே வணக்கமாக எடுத்துக்கொண்ட நபி. அவங்களோட உள்ளம் கூட சில நேரம் அப்படி மூடப்படுகிறது என்றால், அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்வாங்களாம். தௌபா செய்வாங்க, இஸ்திக்பார் செய்வாங்க. அ இது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட உள்ள அப்படி விட்டால் எங்களோட நிலைமை என்ன? சொல்லி கேட்கிறாங்க. அ இன்னும் அ அ அ இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்திதான். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. சொல்றாங்க, "குன்னா நஅுது லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஜ்லிஸில் வாஹித் யகூலு ரப்பி இக்ஃபிர் லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் 100 மர்ர அவ் கால அக்ஸர மின் 100 மர்ர." அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு அமர்வுல, ஒரு மஜ்லிஸ்ல, ஒரு அமர்வுல நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரக்கூடிய ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்ற இந்த பிரார்த்தனையை, இந்த துஆவை 100 தடவை, இன்னொரு அறிவிப்புப்படி 100க்கும் மேல் அதிகப்பட்ட அளவு சொல்வதை நாம் செய்வடுப்போம் என்று சொல்றாங்க. ரைட்டா? அப்ப அந்த அளவுக்கு வந்து என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையிலும் ரசூல் அந்த அளவுக்கு வந்து என்ன, இஸ்திக்ஃபார், தௌபா செய்கின்றார்கள் என்றால், நாம் எந்த அளவுக்கு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆகையால் இந்த புனிதமிக்க மாதம், இந்த மாதத்தில் நாம் நாம் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். அதுதானே தௌபாவுடைய நிபந்தனை. என்னவென்றால், தௌபா அந்த செய்யக்கூடிய செயலை முதலாவது விடணும். இது ஒரு நிபந்தனையில சேர்ந்தது தௌபாவுடைய. ஒருவன் மது அருந்துகின்றான் என்றால், மது அருந்துவதை விட வேண்டும். மது அருந் அ அ அதுக்கு பிறகு இனிமேல் அந்த செயலை செய்யவே மாட்டேன் என்ற உறுதியான, அதாவது எண்ணம் கொள்ள வேண்டும். உறுதியான எண்ணம். சரிதானே? அ அ அதாவது வந்து அ அ الإقلاع عن الذنب والعزم ألا يعود அ والندم. அடுத்ததாக வந்து என்ன, அந்த பாவத்தை விட்டதுக்கு பிறகு அது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டும். அது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டும். கை சேதப்பட வேண்டும். நான் இப்படி செஞ்சுட்டேனே! இது செ நான் நிகழ்ந்திருக்க கூடாதே! என்ற கவலை. இந்த கவலை அத பத்தி சொல்லும்போது ரசூல் சொன்னா, "அந்நஜ்மு தௌபா." ஒருவன் வந்து ஒருவனுக்கு கவலை, அது சம்பந்தமாக கவலை வந்துச்சு என்றால், அது தௌபா செய்து தௌபான்றாங்க ரசூலுல்லாஹ். அது தௌபாவுடைய, அதாவது முக்கியமான ஒரு ருக்குன் தான் வந்து என்ன, அந்த நதம் என்ற அதாவது வந்து அ கை செய்தப்படுவது. சரிதானே? அப்ப இந்த செய்யக்கூடிய பாவத்தை விடணும். அது சம்பந்தமாக அ நதம் என்ற கை சேதப்படணும். இப்போ கவலைப்படணும். அதுக்கு பிறகு அ அ இனிமேலுக்கு அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான எண்ணம் கொள்ளுதல். இப்படியான இந்த 3 அடிப்படையான இந்த நிபந்தனைகளோடு தௌபா செய்தோம் என்றால், அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு தீய செயல் என்றால், அந்த செயலை விட வேண்டும். இனிமேல் அந்த செயல் பக்கம் போமாட்டேன் என்ற உறுதியான எண்ணம். அடுத்தது வந்து என்ன, அ அது சம்பந்தமாக கவலைப்படுவது. ஒரு அல்லாஹ்வுடைய ஏவலை ஒருவன் விட்டுக் கொண்டிருக்கின்றான் என்றால், தொழுகையை விட்டு இருக்கின்றான், ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கின்றான், ஹஜ் செய்யாமல் இருக்கின்றான். சரிதானே? இப்படியான செயல்கள் என்றால், தாய் தகப்பனுக்கு அ அ நல்லுபகாரம் செய்யாமல் இருக்கின்றான், உதாசீனம் செய்கின்றான் தாய் தகப்பனை. ப அவங்க என்ன செய்யணும் என்றால், அவங்களுடைய தௌபா அந்த செயலை கடைபிடிக்க வேண்டும். தொழுகையை விட்டிருந்தால் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். நோன்பை விட்டிருந்தால் நோன்பை கடைபிடிக்க வேண்டும். ஹஜ் செய்யவில்லை என்றால் ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டும். சரிதானே? இப்படியாக வந்து என்ன, தௌபா செய்யணும். சரிதானே? அடுத்ததாக இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இந்த தௌபா என்பது என்ன சொன்னாங்க?
பாவங்கள் திலிருந்து மாத்திரம் செய்வது தௌபா இல்ல, நற்செயல்களையும் வந்தன அதை விட்டிருந்தால் அதிலே தௌபா செய்ய வேண்டும். அது எப்படி என்றால் அந்த செயல்களை கடைபிடிப்பதை கொண்டு அதிலே தௌபா செய்ய வேண்டும். இன்னொரு செய்தி சொல்லும்போது சொல்றாங்க, وقد أمر الله سبحانه عباده أن يختموا الأعمال الصالحة بالاستغفار. அல்லாஹ் வந்தன தன்னுடைய அடியார்களை அவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் இருக்கின்றனவே அந்த செயல்களை தௌபாவை கொண்டு முடிக்கும்படி அல்லாஹ் சொல்கின்றான். இஸ்திக்பாரை இஸ்திக்பார் செய்வதன் மூலம் அந்த செயல்களை முடிக்குமாறு அல்லாஹ் அந்த செயல்கின்ற இறுதியில வந்து என்ன இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதானே உதாரணத்துக்கு வந்து என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததுக்கு பிறகு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க? 3 தடவை இஸ்திக்பார் பண்ணுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொல்லி என்ன செய்வாங்க? இஸ்திக்பார் செய்வாங்க. இதனுடைய விளக்கத்துக்கு விளக்கம் சொல்லும் மூலமாக சொல்றாங்க, இந்த தொழுகையில வந்து சில நேரம் வந்து என்ன எதுவும் குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம், கவன ஈனம் வந்து வந்திருக்கலாம், இதே போல வந்து என்ன பொடுபோக்குத்தன்மையில் இருந்திருக்கலாம் மனிதன், தொழுகையிலே அவனு சிந்தனைகள் எங்கெங்கேயோ போயிருக்கலாம், அல்லது தான் செய்த அந்த தொழக்கூடிய தொழுகையில வந்து அவனுக்கு பெருமை ஏற்பட்டிருக்கலாம். அதாவது வந்து நான் அவ்வளவு நுணுக்கமாக நல்ல முறையில வந்து ரசூல்லா சொன்ன பிரகாரம் தொழுகின்றேன் என்று சில நேரம் வந்து என்ன பெருமை, தற்பெருமை, இதுகள் இப்படியான செயல்கள் வந்து என்ன வந்திருக்கலாம். மனுஷன் உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கு. தொழுகைக்கு நீங்க தக்பீர் காட்டிட்டா பல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். சரிதானே? சில நேரம் முன்னால வந்து என்ன தெரிஞ்ச ஒருவர் ஒரு பெரிய ஆள் போவார். அப்ப மனசுல வந்து என்ன அவர் நான் தொழுறத பார்ப்பார் போல அப்படின்னு ஒரு சில எண்ணங்கள் போகும். மேனேஜராக இருந்தால் வேலை செய்யக்கூட இல்லத்துல தொழுவதை கண்ட பார்த்தா என்ன வந்து அவர் வந்து மனசுல நம்ம பத்தி புகழ்வாரு அப்படின்னு எண்ணம் வரும். அப்ப இதெல்லாம் வந்து கூடாது. இதெல்லாம் வந்து என்ன அதனுடைய நன்மையை குறைக்கக்கூடிய செயல்கள் தானே. அப்ப அதுக்காக வேண்டி நாம தொழுது முடிஞ்சு அது ஒருவர் அப்படி வந்து முகஸ்துதி வந்துட்டால் அது உடனே நிறுத்திடணும். அது வேற விஷயம். முகஸ்துதி வரக்கூடாது. இரண்டாவது எதுல வந்து எந்த செயல்ல முகஸ்துதி வருமோ அந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக். எவன் ஒருவன் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதானோ அவன் இணை செய்து விட்டான். அப்ப அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டென்றால் தெரியாமல் அதை என்ன செஞ்சிடணும்? மனிதன் ரீதியில வரலாம், அதை உடனே நிறுத்திடும். பிறகு அதுக்கு பிறகு நாம் தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்ப இந்த இஸ்திக்ஃபார் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகையில ஏற்பட்ட குறைகளை மன்னித்து விடுகின்றான். இதெல்லாம் இன்னும் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல வந்து நாம் அவைகளை பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.